உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பாகம் 5. வாங்க சரோஜா, வாங்க, பயப்படாம வாங்க, இது உங்க வீடு மாதிரி. முதலில் உள்ளே நுழைந்த மோகன் பின்னால் வந்த அந்த பெண்ணை இத்தனை சகஜமாக அழைத்த விதம் நந்தினிக்கு துணுக்குறச் செய்தது. அப்போதுதான் அவள் அலுவலகத்திலிருந்து திரும்பி அப்பாடா என்று உட்கார்ந்திருந்தாள். என்றுமே இத்தனை சீக்கிரம் வந்ததில்லை அவன். இன்று என்னவோ இப்பொழுதே வந்து நிற்கிறான். ஏதேனும் பிரச்சனையை கொண்டு வருவதென்றால் சீக்கிரமே வந்து விடுவான் போலிருக்கிறது. எப்பொழுதும் சீக்கிரம் வந்தான் என்றால் அன்று பிரச்சனை தான். அப்படிதான் நிகழ்ந்திருக்கிறது அதுவரை. வலிய சண்டை போடுவதற்கென்றே வந்து நிற்பதாக தோன்றும் இவளுக்கு. அம்மாதிரி நேரங்களை புரிந்து கொண்டு அமைதி காப்பாள் இவள். மாலையில் வீடு வந்து கை கால் முகம் கழுவி சாமி விளக்கு ஏற்றி ஸ்லோகம் சொல்ல அமர்வாள். அந்த மனநிலையை கெடுத்து கொள்ளக்கூடாது என்பது அவள் எண்ணம். பார்த்து பார்த்து அந்த காலத்து வீடு பார்த்து வரணும், இல்லைன்னா தலையை பதம் பார்த்திடும் என்றவாறே அவள் குனிவதற்கு நிலைக்கு இடையில் கையை கொடுத்தான் மோகன். ஓடி போய் அவன் அவ்வாறு செய்தது நந்தினிக்கு உறுத்தியது. அவளும் கையை தடுக்க 2 கைகளும் மேல் பக்கம் மோதின. அவள் கையை பிடித்து இறக்கி கீழே விட்டான். என்ன ஒரு நெருக்கம்! அதுவே உறுத்தியது நந்தினிக்கு. நல்ல வேலை என்றான் ரொம்பவும் பயந்து விட்டவனாக. எங்க அப்பா இப்படித்தான், முழுசா உள்ள வந்துட்டோம்னு சட்டுன்னு நிமித்துட்டாரு. நிலையோட நுனி பாயிண்டா அவர் தலையில இறங்கிடுச்சு. நேர்கோடா தலையில 1/2 இன்ச்சுக்கு பள்ளம் ஆயிடுச்சு. அப்புறம் போய் தையல் போட்டோம். அதனாலதான் யார் நுழைஞ்சாலும் இதை சொல்லிடுவேன். அவன் இத்தனை வியாக்கியானம் கொடுத்தது பேசியது நந்தினிக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. நந்தினி, இவங்க என்னோட திருச்சியில் ஒர்க் பண்ணினாங்க. இப்போவும் அங்கதான் இருக்காங்க. இங்க ஆஃபீஸ் ஆடிட்டருக்காக வந்திருக்காங்க. ஆடிட்டிங்ல இருக்காங்க. வாங்க என்றாள் நந்தினி புன்னகைத்தவாறே. அவளின் அழகை பார்த்து, மிஸ்டர் மோகன், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் தான். உங்க வைஃப் ரொம்ப அழகா இருக்காங்க என்றாள் சரோஜா. அது நந்தினிக்கு பிடிக்கவில்லை. இவள் என்ன சொல்வது என் அழகை பற்றி என்று நினைத்து கொண்டாள். பாத்தியா நந்தினி, பேசிட்டே நின்றுட்டேன். பால் இருக்கா, இல்லை பாக்கெட் பால் வாங்கிட்டு வரணுமா என்றவாறே போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான் மோகன். பால் பாக்கெட் இருந்தது. அதில் இருந்த குளிர்பானத்தை எடுத்து வந்து சரோஜா முன்னால் வைத்தால், வெயிலில் வந்திருக்கீங்க, இதமாக இருக்கும், சாப்பிடுங்க என்றான். அவனின் அக்கறையான உபசரிப்பு இவளுக்கு என்னவோ போலிருந்தது. ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து வந்து ஊற்றி கொடுத்தான். மேஜையின் மேல் இருந்த இன்னொரு டம்ளர் எடுத்து அதில் பாதியை ஊற்றி நீங்களும் சாப்பிடுங்க என்றவாறே அவன் கையை பிடித்து திணித்தாள் சரோஜா. அவர்களுக்கிடையே இருந்த நெருக்கம் நந்தினியை சங்கடத்திற்குள்ளாக்கியது. எப்படியோ தான் இருந்திருப்பானோ, எதுவும் சொல்லாமல் மறைத்திருக்கிறான். பொதுவாக ஆண்கள் கல்யாணத்திற்கு முன்னால் பலபடிதான் இருந்திருப்பார்கள். இருந்திருக்கலாம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு எப்படி இருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியம் அல்லவா? அந்த வகையில்தான் இன்று வரை அவனிடம் எந்த குறையும் கண்டதில்லைதான். இருவரும் அலுவலகம் போக வர என்றுதான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு மேல் எதுவும் கண்டு கொண்டதில்லைதான். வேறு எதற்கு நேரம் இருக்கிறது? நாளும் பொழுதும் அப்படித்தானே கழிகிறது. அதற்காக பொழுதாய் ஒருவன் மேல் சந்தேகப்பட்டு கொண்டிருக்க முடியுமா? விரும்பி ஏற்றுக்கொண்ட மணவாளன் மீது எப்படி சந்தேகம் வரும்? இந்த மாதிரி கேள்விகளே விழுந்ததில்லை அவள் மனதில். அலுவலகத்திலிருந்து ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறான். இதற்கு போய் ஏன் இப்படி மனம் கலங்க வேண்டும்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் போய்விடப் போகிறாள். இதெல்லாம் வேலை பார்க்கும் இடத்தில் சகஜம்தானே. இதை போய் ஏன் இப்படி பிரத்யேகமாய் நினைத்து கொள்ள வேண்டும்? தன்னை சரி பண்ணி கொள்ள பார்த்தாள் நந்தினி. நீங்கள் கல்யாணத்திற்கு வரல என்றவாறே ஆல்பத்தை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தான் மோகன். ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்து கொண்டிருந்த அவளின் முகபாவங்கள் எப்படி மாறுகின்றன என்பதை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாள் நந்தினி. கள்ள கபடம் இல்லாத சிரிப்பு. பளிர் என்று பல்வரிசை மாறாமல் வெளிப்படையாக சிரிக்கிறாள் அவள். ஒன்று பார்த்தீங்களா, எல்லா போட்டோலையும் அவங்க தான் அழகா இருக்காங்க. நீங்க ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி உம்முன்னு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்லையே. ஒற்றை வார்த்தையில் சமாளிக்க பார்த்தான் மோகன். உங்களுக்கு திருச்சி ஞாபகம் போலாதான் என்று விட்டு அவன் முகத்தையே குறுகுறுவென பார்த்தாள் அவள். நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, பேசாம படத்தை பார்ப்பீங்களா? என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்களே. மோகன் எதையோ மறைக்க முயல்வதை போல் உணர்ந்தாள் நந்தினி. அவனது பழைய பழக்கங்களை நினைவுபடுத்துகிறாள் அவள். அதை சொல்லாதே என்கிறான் அவன். அதுதானே, அதைத்தான் நானே மறந்து விட்டேனே. பின் இவள் என்ன சொல்வது? அவனின் இன்றைய நிலை என்ன? அதில் ஒழுக்கம் இருக்கிறதா? கட்டுப்பாடு தென்படுகிறதா? தனக்கு உண்மையா இருக்கிறானா? இதுவே என் கேள்வி. அதை நினைத்து கொள்ள எனக்கு தெரியாதா?
தான் இருக்கிறோம் என்கிற எண்ணமே இன்றி அந்த பெண் சர்வ சகஜமாக பேசுவதும் அதற்கு அவன் ஏதோ தயங்கி தயங்கி பதில் சொல்வதும் தன் வீட்டில் இருந்து கொண்டு தான் ஒரு மூன்றாம் மனுஷி போல இருப்பதா? இதென்ன நாடகம்? இங்கு வந்து அவள் என்னிடமல்லவா பேச வேண்டும்? நான் ஏதோ ஒரு வேலைக்காரியை போலவும் தன்னிடம் பேசுவது ஒன்றுமில்லை போலவும் தன்னையே அலட்சியம் செய்யாது அவள் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கொண்டு போவதும் அதற்கு அவன் ஆமாம் போடுவது போல் இருப்பதும் என்ன இது கன்றாவி? அவளுக்கு தான் வெட்கமில்லை என்றால் அவனுக்கு எங்கே போயிற்று அறிவு? சரோஜா பாவம் என்றால் எல்லாவற்றையும் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியுமா? எந்த நேரத்தில் என்ன செய்வது என்று ஒன்று இருக்கிறதல்லவா? நந்தினிக்கு சங்கடமாகத்தான் இருந்தது. பேசிக்கொண்டு போவதும் அதற்கு அவன் ஆமாம் போடுவது போல் இருப்பதும் என்ன இது கன்றாவி? அவளுக்கு தான் வெட்கமில்லை என்றால் அவனுக்கு எங்கே போயிற்று அறிவு? சரோஜா பாவம் என்றால் எல்லாவற்றையும் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியுமா? எந்த நேரத்தில் என்ன செய்வது என்று ஒன்று இருக்கிறதல்லவா? நந்தினிக்கு சங்கடமாகத்தான் இருந்தது. நந்தினமாகத்தான் இந்த கோபம் துடித்துக் கொண்டிருந்தது அவள் மனதில். மோகன் அல்லவா தன்னை கவனிக்க வேண்டும். வந்தவர்களிடம் தன்னை பொருட்படுத்தி பேசுவதும் அவர்களை உபசரிக்க தன்னை வேண்டிக் கொள்வதும் அவன் வேலை அல்லவா? அதை விட்டுட்டு ஏதோ சிறு பிள்ளைத்தனமாய் குஷாலாய் அவர்கள் இருவரும் பொருத்தமில்லாமல் பேசிக்கொண்டிருப்பது எப்படி சரியாகும்? அந்த சூழலே பிடிக்கவில்லை அவளுக்கு. உன் உன் சல்லித்தனத்திற்கெல்லாம் நானா ஆள்? என் கௌரவமே வேறு, அதை புரிந்து கொள் என்று அவனுக்கு உணர்த்த நினைத்தாள். சட்டென்று வாசலை நோக்கி நடந்தாள். அதை மோகன் எதிர்பார்க்கவில்லை. இதோ வந்துறேன் என்பது போல் தலை ஒதுங்கியிருக்கிறதா, நெற்றியில் பொட்டிருக்கிறதா என்பதை மட்டும் கண்ணாடியில் பார்த்து கொண்டு அங்கிருந்து விருட்டென்று வெளியேறினாள் நந்தினி. எங்கே கிளம்பிட்ட? பின்னாலே ஓடி வந்த மோகனை பார்த்தும் பார்த்தாதும் போல இதோ வருகிறேன் என்று மெலிசாக கூறியவள் கோயிலை நோக்கி நடையை கட்டினான். அந்த பதில் கூட அவனுக்கு சொல்லியிருக்கக்கூடாது. அதுதான் சரி. எங்கே போக போறா? கோயிலுக்காதான் இருக்கும். அது ஒன்றுதான் அவளுக்கு தெரியும். விடு விடு. மோகனின் பதில் நந்தினியின் காதுகளில் விழாவில்லை. நெஞ்சு விம்ம ஆரம்பித்தது அவளுக்கு.